தனது 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் 4வது முறையாக ஆந்திர முதலமைச்சராகியுள்ளார் சந்திரபாபு நாயுடு. இந்த முறை முதலமைச்சராக சட்டப்பேரவைக்குள் காலடி எடுத்து வைத்திருப்பது அவருக்கும் அவரது கட்சியினருக்கும் சபதத்தை நிறைவேற்றிய உணர்ச்சி பூர்வமான தருணமாகவே உள்ளது. அது 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம். ஆந்திர முதல்வர் அரியணையில் இருந்தது ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் ஜெகன்மோகன் ரெட்டி. வெறும் 23 எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கையில் தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடு. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்த ஒரு விவாதம் வாக்குவாதமாகிவிட சந்திரபாபு நாயுடுவின் வீட்டு பெண்களை அவதூறாக பேசினர் ஆளும் கட்சி பெண் உறுப்பினர்கள். இதை தடுக்காமல் பார்த்து சிரித்து ரசித்தார் அன்றைய முதல்வர் ஜெகன். உடைந்து போனார் சந்திரபாபு நாயுடு. அவமானத்தில் குன்றி போன அந்த தருணத்தில் ஆவேசத்துடன் சீறினார். மீண்டும் இந்த அவைக்குள் முதலமைச்சராக ஆன பிறகே நுழைவேன் என்றும், இல்லையெனில் அரசியலை விட்டே வெளியேறுவேன் என்றும் சபதம் ஏற்றார். ఇది గౌరవ సభ కాదు, ఇలాంటి గౌరవ సభలో నేను ఉన్నానని మరొకసారి విజ్ఞప్తి చేస్తూ మీకు నమస్కారం. ప్రజలందరికీ విజ్ఞప్తి చేస్తున్నా, నా అవమానం మీరందరూ నిండు మనసుతో ఆశీర్వదించమని కోరుతూ అందరికీ నమస్కారం. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் குழந்தை போல தேம்பி தேம்பி அழுதார். నా భార్య రాజకీయాలకు రాలేదు. ఒక్కొక్కసారి கணிசமான நிமிடங்களுக்கு பிறகு இயல்புக்கு வந்த சந்திரபாபு கௌரவர் சபையில் துயிலுரியப்பட்ட திரௌபதியை போல ஆனதாக வேதனையில் கண்ணீர் சிந்தினார். రాజకీయాలపైన ఆసక్తి లేదు. ఇప్పటికి కూడా 40 ఏళ్ళ తర్వాత వాళ్ళ నాన్న ముఖ్యమంత్రిగా ఉన్నా నేను இந்த வேதனை கண்ணீரை வெற்றி புன்னகையுடன் ஆனந்த கண்ணீராக்க மக்களிடம் மன்றாடினார் சந்திரபாபு நாயுடு. மக்களவை தேர்தலுடன் நடந்த ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் பவன் கல்யாணின் ஜனசேனா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தார். మాట తప్పాడా లేదా అని మిమ్మల్ని అడుగుతున్నా, మడమ తిప్పాడా లేదా అని మిమ్మల్ని అడుగుతున్నా. மக்களை நேரடியாக சந்தித்து தனக்கான நியாயத்தை வழங்குமாறு முறையிட்டார். சந்திரபாபு நாயுடுவின் 31 மாத தவத்தின் பலனாக வெற்றி என்ற வரத்தை கொடுத்தனர் ஆந்திர மக்கள். தெலுங்கு தேசம் கட்சி மட்டுமே 135 இடங்களில் வென்றது. அவரை அவமதித்த ஜெகன்மோகனின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெறும் 11 இடங்களிலேயே வெற்றி பெற்றது. சந்திரபாபு நாயுடுவுடன் கூட்டணியில் இருந்த ஜனசேனா 21 இடங்கள், பாஜக 8 இடங்கள் என கூட்டணி கட்சிகளும் வெற்றியை ருசித்தன. ஆந்திராவில் ஆட்சி அமைத்தது மட்டுமல்ல, மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கவும் அச்சாணியாகி கிங் மேக்கராகவும் மாறினார் சந்திரபாபு நாயுடு. மகிழ்ச்சியும் உற்சாகமும் மனதை நிறைக்க 4வது முறை முதல்வராக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு. నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా கண்ணீர் துளிகளை வெற்றி மகுடமாக்கி சூட்டிக் கொண்டார்.
ఇలాంటి గౌరవ సభలో నేను ఉన్నానని మరొకసారి విజ్ఞప్తి చేస్తూ మీకు నమస్కారం. ప్రజలందరికీ విజ్ఞప్తి చేస్తున్నా, నా అవమానం మీరందరూ. கௌரவ சபையில் சூளுரைத்தது போலவே துரியோதனன் வீழ்த்தப்பட்ட பிறகு கூந்தலை அள்ளி முடிந்த பாஞ்சாலி போலவே ஆந்திர சட்டப்பேரவைக்குள் முதலமைச்சராக நுழைந்தார் சந்திரபாபு நாயுடு. நுழைந்தார் என்றால் சாதாரணமாக அல்ல, சட்டப்பேரவை வாயிலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நெற்றி தரையில் பட வணங்கி அவைக்குள் நுழைந்தார். அவரை ஆனந்த கண்ணீருடன் வரவேற்று மகிழ்ந்தனர் தெலுங்கு தேசம் கட்சியினர். நாரா சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு உள்பட தெலுங்கு தேசம் கட்சியின் 135 எம்எல்ஏக்களும் பூரிப்புடன் பதவியேற்றனர். నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను శాసనసభ సభ్యునిగా ఎన్నిక అయినందున శాసనం ద్వారా నిర్మితమైన దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. முந்தைய ஜெகன் ஆட்சி காலத்தில் விசாகப்பட்டினத்தில் ருஷிகொண்டா மலை மீது அரசு கஜானாவின் 500 கோடி ரூபாயில் ரகசியமாக கட்டி முடிக்கப்பட்ட அரண்மனை போன்ற ஆடம்பர மாளிகை விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது சந்திரபாபு அரசு. அடுத்தும் நாம் தான் வருவோம், இந்த ஆடம்பர வெள்ளை மாளிகையை முதல்வர் இல்லமாக்குவோம் என்ற நினைப்பில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சிம்ம சொப்பனமாக ஆகியுள்ளார் சந்திரபாபு நாயுடு. புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார்.